என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு அழகான ஆலயத்தின் முன்பாக இருந்து நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த ஸ்தலத்திலே வந்து தேவனை தொழுது கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பரிசுத்த ஸ்தலம். இதே போல உங்களுக்கும் ஒரு ஆலயம் உண்டு, அப்படித்தானே? இந்த ஆலயத்தில் ஆண்டவரை நாம் தொழுது கொள்வதினால் என்ன பாக்கியம்! ஒரு அருமையான சங்கீதம் இதை அழகாய் விவரிக்கிறது, வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 84 முதல் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பரிசுத்தவான்களின் வார்த்தைகளை பாருங்கள். கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதம் உம்முடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள் என்று சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தில் 3 ஆசீர்வாதங்கள் சொல்லியிருக்கிறது. அதில் ஒன்று, அவருடைய வாசஸ்தலம் இன்பமானது. ஆலயத்திற்கு வந்தாலே கர்த்தரின் சமூகம் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது. இந்த சங்கீதத்தில் இன்னும் 2 வசனங்கள் ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை சொல்லுவதை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 4, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரின் ஆலயத்தை தேடி ஆலயத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்களா? ஆலயம் இன்பமானது. ஆலயத்திற்கு வருவது பாக்கியத்தை கொடுக்கிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது. எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுகிற 1000 நாளை விட ஆண்டவருடைய சமூகத்தில் செல்கிற ஒரே நாள் நல்லது. ஏன் தெரியுமா? அந்த ஒரு நாளிலே நீங்கள் பலன் அடைகிறீர்கள், பாக்கியவான்களாய் மாறுகிறீர்கள், சந்தோஷத்தை பெறுகிறீர்கள், ஆசீர்வாதம் அடைகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ராஜ்யத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களாக மாறுகிறீர்கள். அநேகர் சொல்லுவார்கள், ஆலயத்திற்கு போக வேண்டுமா? வீட்டிலிருந்தே நான் தேவனை தொழுது கொள்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 40 ஆண்டுகளாகிறது. இன்றைக்கும் யோசித்து பார்க்கிறேன். தவிர்க்க முடியாத சில காரணங்கள் நிமித்தம், பிள்ளைகள் பிறந்த காலங்களிலும் மிகவும் சுகவீனமாயிருந்த சில காலங்களை தவிர ஆலயத்திற்கு போவதை தவிர்த்து எனக்கு வீட்டில் இருந்த ஞாபகமே இல்லை. ஏனெனில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இப்பொழுதும் ஆலயத்திற்கு செல்வது எனக்கு இன்பமா இருக்கிறது. அதிகாலையில் எங்களுக்கு 8 மணிக்கு ஆராதனை என்றால் நான் 7 மணிக்கே என் காரை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சென்று விடுவேன். அங்கே போய் உட்கார்ந்து எல்லா காரியங்களும் சரியா இருக்கிறதா என்று பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் அன்றைக்கு ஆராதனைக்காக ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். ஆராதனை துவங்கும் பொழுது தேவனை ஆராதிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, ஆராதனை முடிந்த பிறகு ஜனங்களோடு ஐக்கியம் கொள்வது மிக பெரிய பாக்கியம். ஒருபோதும் கர்த்தரை தேடுவதை விட்டு விடாதிருங்கள். ஆலயம் செல்வதை தவிர்த்து விடாதிருங்கள். அது பாக்கியம், அது ஆசீர்வாதம், அது இன்பம். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்ற இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வாசஸ்தலத்தை இன்பமுள்ளதாய் மாற்றியிருக்கிறீர். எங்களை பாக்கியவான்களாய் மாற்றியிருக்கிறீர். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறீர். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் செல்கிற ஒரே நாள் நல்லது ஆண்டவரே. தேவ ஜனங்களில் யாராவது ஆலய ஆராதனையை ஆண்டவரே தவிர்த்திருப்பார்கள் என்றால், அசட்டையாய் நினைத்திருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உணர்வை தந்து ஆலயத்தில் சென்று தேவனை தொழுது கொள்ள உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உங்க கிருபை அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரகாரங்கள் இன்பமானவைகள். வாலிப பிள்ளைகளை, ஆலயத்திற்கு செல்வதை ஒருபோதும் தவிர்த்து விடாதிருங்கள். அது இப்பொழுது உங்களுக்கு சற்று கடினமாயிருக்கும். ஆனால் கர்த்தரை தொழுது கொள்வதுதான் உலகத்தில் மகா பெரிய பாக்கியம். சேனைகளின் கர்த்தாவை, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்ற நினைவோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.